عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. बदरी साहबा के वाक़यात का या उनकी जिंदगी के पहलुओं का सिलसिला चल रहा है. आज भी इस सिलसिले में பதர் போரில் பங்கு பெற்ற சஹாபாக்களின் நற்குறிப்பின் தொடர் எடுத்துக் கூறப்பட்டு வருகின்றது. இன்றும் பதர் போர் சஹாபாக்களை பற்றி எடுத்துக் கூறுவேன். முதலாவது சஹாபி ஹஜ்ரத் ஹவுலி பின் அபி ஹவுலி ஆவார்கள். ஹஜ்ரத் ஹவுலி அவர்கள் பதர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். அபு மஹஷர் மற்றும் முஹம்மது பின் உமர் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஹவுலி அவர்கள் பதர் போரில் தமது மகனுடன் கலந்து கொண்டார்கள். மகனின் பெயரை அவர்கள் குறிப்பிடவில்லை. முஹம்மது பின் இஸ்ஹாக் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஹவுலி அவர்கள் தமது சகோதரரான மாலிக் பின் ஹவுலி அவர்களுடன் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். ஒரு கூற்றின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஹவுலி அவர்களுடன் அன்னாரது இரண்டு சகோதரர்களான ஹஜ்ரத் பிலால் பின் ஹவுலி மற்றும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஹவுலி அவர்களும் இருந்தனர் என்று வருகிறது. ஹஜ்ரத் ஹவுலி அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள். அடுத்த சஹாபி ராஃபி பின் அல் முஅல்லா ஆவார்கள். அன்னார் ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு ஹபீபை சார்ந்தவர். அன்னாரின் தாயாரின் பெயர் இதாம் பின்த் அவுஃப் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ராஃபி மற்றும் ஹஜ்ரத் சஃப்வான் பின் ரிஸா ஆகியோருக்கிடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களும் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். சில அறிவிப்புகளில் இந்த இரண்டு சஹாபாக்களும் பதர் போரில் ஷஹீதானார்கள் என்றும், சில அறிவிப்புகளில் ஹஜ்ரத் சஃப்வான் பின் ரிஸா அவர்கள் பதர் போரில் கலந்து கொள்ளவில்லை என்றும் வருகிறது. மூசா பின் உக்பா அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் ராஃபி மற்றும் அன்னாரது சகோதரரான ஹஜ்ரத் பிலால் பின் முஅல்லா ஆகிய இருவரும் பதர் போரில் பங்கு பெற்றார்கள். மேலும் ஹஜ்ரத் ராஃபி அவர்களை ஹஜ்ரத் இக்ரிமா பின் அபு ஜஹில் பதர் போரில் ஷஹீதாக்கினார். அடுத்த சஹாபி ருவிஷ் ஷிமாலேன் உமேர் பின் அப்து உமேர் ஆகும். அன்னாரது உண்மையான பெயர் உமேர் ஆகும். அன்னாரது சுட்டு பெயர் அபு முஹம்மது ஆகும். அன்னார் ருஷ் ஷிமாலேன் என்று அழைக்கப்பட்டார்கள். இது அன்னாரது பெயர் கிடையாது. மாறாக அன்னார் இடது கைகளினால் அதிக பணிகளை செய்து வந்ததினால் இந்த சுட்டு பெயர் அன்னாருக்கு கிடைத்தது. இன்னொரு அறிவிப்பில் அன்னார் தனது இரண்டு கரங்களினாலும்
பணி செய்து வந்தார்கள். எனவே அன்னார் துல் யதைன் என்றும் அழைக்கப்பட்டார்கள் என்று வருகிறது. அன்னார் பனு ஜுஹராவின் நட்பு கோத்திரமான பனு குதாவை சார்ந்தவர். ஹஜ்ரத் உமைர் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து சஅத் பின் கைஸ்மாவுடன் தங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸீத் பின் ஹாரிஸுடன் அன்னாருக்கு சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களும் பதர் போரில் ஷஹீதானார்கள். உசாமா ஜஷ்மி என்பவன் அன்னாரை ஷஹீதாக்கினான். ஷஹாதத்தின் போது அன்னாருடைய வயது 30 இருந்தது. அத்தப்காத்துல் குபுராவில் கொலை செய்தவனின் பெயர் அபு உசாமா ஜஷ்மி என்று வந்துள்ளது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ராஃபி பின் யஸீத் ஆவார். ஒரு அறிவிப்பில் அன்னாரது பெயர் ராஃபி பின் ஜைத் என்றும் வந்துள்ளது. அன்னார் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு ஜவுர் பின் அப்துல் அஷ்ஹலை சார்ந்தவர். புகழ்பெற்ற சஹாபியான ஹஜ்ரத் சஅத் பின் மஆஸ் அவர்களின் சகோதரி அக்ரப் பின்த் மஆஸ் அன்னாரின் தாயார் ஆவார்கள். உசைத் மற்றும் அப்துர் ரஹ்மான் அன்னாருடைய 2 மகன்களாவர். இவ்விருவரின் தாயார் அக்ரப் பின்த் சலாமா ஆகும். ஹஜ்ரத் ராஃபி அவர்கள் பதர் உஹது போர்களில் பங்கு பெற்றார்கள். ஒரு அறிவிப்பில் அன்னார் பதர் போரின் நாளில் சயீத் பின் ஜெயித் அவர்களின் ஒட்டகத்தில் பயணம் செய்தார்கள். மேலும் உஹது போரில் ஷஹீதானார்கள் என்று வந்துள்ளது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஜக்வான் பின் அப்தே கைஸ் ஆவார்கள். அபு சபூஹ் அன்னாரது சுட்டு பெயர். அன்னார் அன்சார்களின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு ஜுரைக்கை சார்ந்தவர்கள். முதலாவது மற்றும் 2வது பையத்தே உக்பாவில் அன்னார் கலந்து கொண்டார்கள். அன்னார் தொடர்பாக மிகவும் எடுத்து கூறத்தக்க விஷயம் என்னவென்றால், அன்னார் மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க மக்கா சென்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தான் இருந்தார்கள். அன்னார் அன்சாரி முஹாஜிர் என்று அழைக்கப்பட்டார்கள். மக்கா சென்று சிறிது காலம் அங்கு தங்கினார்கள். அதாவது ஹிஜ்ரத் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கா வந்து விட்டார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். பதர் உஹது போர்களில் பங்கு பெற்றார். உஹது போரில் ஷஹாதத் அந்தஸ்தை பெற்றார்கள். அன்னாரை அபு ஹக்கம் பின் அக்னஸ் என்பவன் ஷஹீதாக்கினான். ஹஜ்ரத் ஜக்வான் பின் அப்தே கைஸ் அன்சாரி முஹாஜிர் என்றும் அழைக்கப்பட்டார். அல்லாமா இப்னு சஅத் தப்காத்துல் குப்ராவில் எழுதுகின்றார்கள், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது குறைஷிகள் கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். ஹிஜ்ரத் செய்து சென்ற இளைஞர்கள் மீது அவர்களுக்கு அதிகமான கோபம் வந்தது. அன்சார்களை சார்ந்தவர்கள் பையத்தே உக்குபாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்திருந்தார்கள். அதற்கு பிறகு திரும்பி மதீனா சென்று விட்டார்கள். ஆரம்பகால முஹாஜிரின்கள் மதீனா சென்றடைந்த பிறகு இந்த சஹாபி மக்கா வந்தடைந்தார். பிறகு அன்னாரது சஹாபாக்களுடன் இணைந்து மதீனா திரும்பி வந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அன்னார் அன்சாரி முஹாஜிர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் ஜக்வான் பின் அப்தே கைஸ், ஹஜ்ரத் உக்பா பின் வஹப், ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா மற்றும் ஹஜ்ரத் பயாத் பின் லபீத் ஆகியோரும் இருந்தனர். இதற்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் அலி மற்றும் கைதியாகவும் பலவீனமானவர்களாகவும் இருந்தவர்களை தவிர மற்ற அனைத்து சஹாபாக்களும் மதீனா சென்று விட்டனர். சுஹைல் பின் சாஹிப் அறிவிக்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்காக சென்றபோது ஒரு இடத்தை சுட்டிக்காட்டியவாறு சஹாபாக்களிடம் இங்கு யார் செல்வார் என்று கேட்டார்கள். அதற்கு பனு துரைக்கை சேர்ந்த ஜக்வான் பின் அப்தே கைஸ் என்ற சஹாபி எழுந்து நின்று, யா ரசூலல்லாஹ், நான் செல்வேன் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் நான் ஜக்வான் பின் அப்தே கைஸ் ஆவேன் என்று கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அமரும்படி சைகை செய்து கூறினார்கள். அன்னார் இந்த விஷயத்தை 3 முறை கூறினார்கள். பிறகு அன்னார் இந்தந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று கூறினார்கள்.
அதற்கு ஜக்வான் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் தான் இந்த இடத்திற்கு செல்வேன் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளைய தினம் சொர்க்கத்திலுள்ள பசுமை நிறைந்த தோட்டத்தில் நடந்து செல்லக்கூடிய அந்த நபரை எவராவது காண விரும்பினால் இவரை பார்க்கட்டும் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் ஜக்வான் அவர்கள் தமது குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் விடை பெறுவதை கூறச் சென்றார்கள். அன்னாரது மனைவிகளும் மகளும், நீங்கள் எங்களை விட்டுவிட்டு செல்கின்றீர்களா என்று கேட்டனர். அதற்கு அன்னார் அவர்களை விட்டு விலகி நின்றவாறு அவர்களை நோக்கி, இனி கியாமத் நாளில்தான் நாம் சந்திப்போம் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் உஹது போரில் ஷஹாதத் பானத்தை அருந்தினார்கள். உஹது நாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், ஜக்வான் பின் அப்தே கைஸ் பற்றி யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் அலி அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு பயணியை பார்த்தேன். அவன் ஜக்வான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றவாறு அன்னாருக்கு அருகில் சென்று, இன்று நீங்கள் உயிர் பிழைத்து விட்டால் நான் தப்பிக்க முடியாது என்று கூறியவாறு அன்னாரை தாக்கி ஷஹீதாக்கினான். மேலும் அவன், நான் இப்னு இலாஜாவேன் என்று கூறியவாறு தாக்குதல் தொடுத்தான். எனவே நானும் அவன் மீது தாக்குதல் தொடுத்தேன். அவனது காலை தாக்கி பாதி தொடையை வெட்டி எறிந்தேன். பிறகு அவனை குதிரையிலிருந்து இறக்கி அவனை கொன்றுவிட்டேன். அவனது பெயர் அபு ஹக்கம் பின் அக்னஸ் ஆகும் என்று உமர் அவர்கள் கூறினார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஹவ்வாத் பின் ஜுபைர் அன்சாரி ஆவார்கள். அன்னாரது சுட்டு பெயர் அப்துல்லா மற்றும் அபு சாலிஹ் ஆகும். அன்னார் பனு சலபாவை சார்ந்தவர். ஹஜ்ரத் ஹவ்வாத் பின் ஜுபைர் மற்றும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ஆகிய இருவரும் சகோதரர்கள் ஆவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட வில் எய்தும் திறமை பெற்ற 50 நபர்களில் இவர்களது சகோதரரையும் நியமித்தார்கள். ஹஜ்ரத் ஹவ்வாத் அவர்கள் நடுத்தர உயரத்தை கொண்டவர். அன்னார் ஹிஜ்ரி 40வது ஆண்டில் தமது 74வது வயதில் மதீனாவில் மரணமடைந்தார்கள். ஒரு அறிவிப்பில் அன்னார் மரணமடையும் போது 94 வயதாக இருந்தது என்றும் வந்துள்ளது. அன்னார் மருதாணி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஹவ்வாத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து பதர் போரில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள். ஆனால் வழியில் ஒரு கல் அவர்களின் மீது பட்டதன் காரணமாக காயமுற்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மதீனாவிற்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போர் செல்வத்தில் மற்றும் நற்கூலியில் அன்னாரையும் இணைத்துக் கொண்டார்கள். ஆக அன்னார் பதர் போரில் பங்கு பெற்ற சஹாபாக்களை போன்றவரே ஆவார்கள். உஹது, அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஹவ்வாத் கூறுகின்றார்கள், ஒருமுறை நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மர்ரஸ் ஸஹ்ரைன் என்ற இடத்தில் தங்கினோம். நான் எனது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தேன். அப்போது சில பெண்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்து எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. எனவே நான் திரும்பிச் சென்று ஒரு மேலங்கியை அணிந்து அவர்களுடன் வந்து அமர்ந்து விட்டேன். தம்மை மறைத்துக் கொண்டார்கள். மேலும் பெண்களின் பேச்சை கேட்பதற்காக அங்கே அமர்ந்து விட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர் கூறுகின்றார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஞ்சினேன். நான் அன்னாரிடம், எனது ஒட்டகம் வெளியே ஓடி வந்து விட்டது, நான் அதை தேடுகின்றேன் என்று கூறினேன். பிறகு அன்னார் சென்று விட்டார்கள். மேலும் அவர்களுக்கு பின்னாலே நானும் சென்றேன். மேலும் அன்னார் தான் போர்த்தியிருந்த போர்வையை என்னிடம் கொடுத்து புற்கள் நிறைந்த இடத்திற்குள் சென்றார்கள். இயற்கை சேவைகளை முடித்த பிறகு அன்னார் ஒழு செய்தார்கள். மேலும் திரும்பி வந்தார்கள். அன்னாரது முகத்திலிருந்து தண்ணீர் துளிகள் அன்னாரின் நெஞ்சு பகுதியில் விழுந்து கொண்டிருந்தது. பிறகு அன்னார் நகைச்சுவையாக என்னிடம், அப்துல்லாவே, அந்த ஒட்டகம் என்ன செய்தது என்று கேட்டார்கள். எந்த ஒட்டகமும் தொலையல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயங்களை கேட்பதற்காகத்தான் இவர் வெறுமனவே அமர்ந்துள்ளார். இது நல்ல விஷயம் கிடையாது என்ற உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், எவ்வாறு இருப்பினும் நாங்கள் சென்று விட்டோம். இதற்கு பிறகு எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்தித்தாலும் சலாம் கூறுவார்கள். கூறிவிட்டு, அப்துல்லாஹ்வே, அந்த ஒட்டகம் என்ன செய்தது என்று கேட்பார்கள்.
இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் நகைச்சுவை செய்து வந்தார்கள். இதனால் நான் மதீனாவில் மறைந்து இருக்க தொடங்கினேன். இவ்வாறு பள்ளிவாசல் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைகளில் இருந்தும் தனித்திருக்க தொடங்கினேன். இந்த விஷயம் நடைபெற்று சிறிது காலம் ஆன பிறகு நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன், தொழுகைக்காக நின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார்கள். மேலும் அன்னார் 2 ரக்காத் தொழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள், மேலும் என்னை விட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் நீண்ட தொழுகையை தொழுதேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ்வே, எவ்வளவு நீண்ட தொழுகையை நீர் தொழுதாலும் நான் இங்குதான் இருப்பேன் என்று கூறினார்கள். எனவே நான் எனது உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு என் தொடர்பாக அவர்களது உள்ளத்தில் உள்ளவற்றை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். நான் சலாம் கூறிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ்வே, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, ஓடிச் சென்று விட்ட அந்த ஒட்டகத்தின் விவகாரம் தான் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நான், உங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இருப்பின் மீது ஆணையாக நான் எப்போதிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ அந்த ஒட்டகம் எங்கும் ஓடி செல்லவில்லை என்று கூறினேன். பிறகு அன்னார், உங்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்று 3 முறை கூறினார்கள். இதற்கு பிறகு ஒருபோதும் அன்னார் இது தொடர்பாக என்னிடம் எதையும் கூறியதில்லை. ஆக இந்த விஷயத்திலிருந்து ஒன்று, நீங்கள் இந்த விஷயத்தை மறைக்க வேண்டாம், ஏனென்றால் உண்மை சம்பவம் என்ன என்பது எனக்கு தெரியும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்ட விரும்பினார்கள். அதே போன்று மக்களது சபைகளில் பேசக்கூடியவற்றை தேவையில்லாமல் அமர்ந்து கேட்பதும் தவறாகும் என்ற விஷயமும் இதிலிருந்து தெரிய வருகிறது. ஹஜ்ரத் ஹவ்வாத் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் நோயுற்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். நான் குணமடைந்த பிறகு அன்னார் என்னிடம், ஹவ்வாதே, உமது உடல் ஆரோக்கியமானதாக ஆகிவிட்டது. எனவே அல்லாஹ்விடம் நீர் என்ன வாக்குறுதியை செய்தீரோ அதை நிறைவேற்றுவீராக என்று கூறினார்கள். அதற்கு, அல்லாஹ்விடம் நான் எந்த வாக்குறுதியும் செய்யவில்லையே என்று நான் கூறினேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோயிற்றிருக்கின்ற எந்த ஒரு நோயாளியும் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கினால் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் என்று எண்ணம் கொள்ளாமல் இருந்ததே கிடையாது என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை, கூறிய விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆக இது எத்தகைய விஷயம் என்றால் நம் அனைவருக்கும் சிந்திக்கக்கூடிய, கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றாகும். அகல் போரின் சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு குரைலாவை சேர்ந்தவர்கள் உடன்படிக்கையை மீறியதாக தகவல் கிடைத்தது. எனவே ஒரு குழுவை அமைத்து அன்னார் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். இது தொடர்பாக சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அந்த சம்பவம் இவ்வாறு ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு குரைலாவை சார்ந்தவர்கள் ஏமாற்றியது தெரிய வந்தபோது அன்னார் முதலில் 2-3 முறை மறைமுகமாக ஜுபைர் பின் அல் அவாம் மூலமாக நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். பிறகு அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவரான சஅத் பின் மாஸ் மற்றும் சஅத் பின் உபாதா மற்றும் சில கண்ணியமிக்க சஹாபாக்களின் ஒரு குழுவை பனு குரைலாவிடம் அனுப்பியவாறு அவர்களிடம் ஏதாவது ஒரு பதற்றமான செய்தி என்றால் திரும்பி வந்து அந்த செய்தியை வெளிப்படையாக கூறாமல் சைகையாக எடுத்து கூறுங்கள், ஏனென்றால் இதனால் மக்களிடத்தில் பதற்றம் ஏற்படக்கூடாது என்ற கட்டளையையும் பிறப்பித்தார்கள். இந்த மக்கள் பனு குரைலா தங்கியிருந்த இடத்தை அடைந்த போது அவர்களது தலைவனான கஅப் பின் அஸத் என்ற தீயவன் இவர்களுடன் மிகவும் ஆணவத்துடன் நடந்து கொண்டான். மேலும் சஅத் பின் மாஸ் மற்றும் சஅத் பின் உபாதா ஆகியோர் உடன்படிக்கைகளை பற்றி எடுத்து கூறிய போது அவனும் அவனது கோத்திரத்தை சார்ந்த மக்களும், செல்லுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த உடன்படிக்கையும் கிடையாது என்று கூறினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட சஹாபாக்களின் அந்த குழு எழுந்து சென்று விட்டது. மேலும் சஅத் பின் மாஸ் மற்றும் சஅத் பின் உபாதா ஆகிய இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிலைமைகள் தொடர்பான தகவல்களை தெரிவித்தனர். இந்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் ஹவ்வாத் பின் ஜுபைர் அவர்களும் இருந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹவ்வாத் அவர்களை தமது குதிரையில் பனு குரைலாவிற்கு அனுப்பினார்கள்.
அந்த குதிரையின் பெயர் ஜனாஹ் ஆகும். ஹஜ்ரத் ஹவ்வாத் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நாங்கள் உமர் அவர்களுடன் ஹிஜ்ரத்திற்காக சென்றோம். இந்த குழுவில் எங்களுடன் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜராஹ் மற்றும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோரும் இருந்தனர். அப்போது மக்கள் ஜராரின் கவிதையை கூறுங்கள் என்று கூறினர். ஜரார் என்பவர் மக்கா வெற்றியின் போது ஈமான் கொண்ட குறைஷிகளின் ஒரு கவிஞர் ஆவார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அப்துல்லா அவருடைய கவிதைகளையே எடுத்து கூறட்டும் என்று கூறினார்கள். எனவே நான் அவர்களுக்கு கவிதைகளை எடுத்து கூறினேன். எதுவரை என்றால் செஹரிக்கான நேரமும் வந்துவிட்டது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் இப்போது செஹரிக்கான நேரம் ஆகிவிட்டது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் போதும், இப்போது செஹரிக்கான நேரமும் ஆகிவிட்டது என்று கூறினார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ரபியா பின் அக்ஸம் அவர்கள். அன்னாரது சுட்டு பெயர் அபு யசீத் ஆகும். ஹஜ்ரத் ரபியா சிறிய உயரத்தை கொண்ட தடித்த உடலை கொண்டவர் ஆவார். அன்னார் அசத் பின் ஹுசைமா கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னார் முஹாஜிர் சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். மதீனா ஹிஜ்ரத்திற்கு பிறகு சில சஹாபாக்களுடன் அன்னார் ஹஜ்ரத் முபஷிர் பின் அப்துல் முன்சிரின் வீட்டில் தங்கினார்கள். பதர் போரில் பங்கு பெற்ற போது அன்னாரது வயது 30 ஆகும். பதர் போர் மட்டுமின்றி உஹது, அகல் உட்பட அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை மற்றும் ஹைபர் போரிலும் அன்னார் பங்கு பெற்றார்கள். ஹைபர் போரில் அன்னார் ஷஹாதத் பானத்தை அருந்தினார்கள். அன்னாரை ஹாரிஸ் என்ற பெயருடைய யூதன் நதா என்ற இடத்தில் ஷஹீதாக்கினான். நதா ஹைபரில் இருக்கின்ற ஒரு கோட்டையின் பெயராகும். ஷஹாதத்தின் போது அன்னாரது வயது 37 ஆகும். அடுத்த சஹாபி ரிஃபா பின் அம்ரு அல் ஜஹனி ஆவார்கள். வதியா பின் அம்ரு என்றும் அவர்களுடைய பெயர் வருகின்றது. ஹஜ்ரத் ரிஃபா பதர், உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். அன்னார் அன்சார் கோத்திரத்தின் பனு நஜ்ஜாரின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஜயித் பின் வதியா அவர்கள். அன்சார் கோத்திரத்தின் ஹஜ்ரஜை சார்ந்தவர். அன்னார் பயத்தே உக்குபா மற்றும் பதர், உஹது போர்களில் பங்கு பெற்றார்கள். உஹது போரில் ஷஹாதத் பானத்தை அருந்தினார்கள். அன்னாரின் தாயார் உம்மே ஜயித் பின் ஹாரிஸ் ஆவார்கள். ஜைனப் பின் சஹல் அன்னாரது மனைவியின் பெயராகும். அவர்கள் மூலமாக அன்னாருக்கு சஅத் பின் ஜயித், அமாமா மற்றும் உம்மே குல்சும் என்ற 3 குழந்தைகள் இருந்தனர். அன்னாரது மகன் சஅத் ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஈராக் வந்துவிட்டார்கள். அங்கு அக்ரகூப் என்ற இடத்தில் வசித்து வந்தார். அவ்விடமானது ஈராக்கில் உள்ள பக்தாதிற்கு அருகில் உள்ள ஒரு நகரமாகும். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ரஃபி பின் ராஃபி அன்சாரி அவர்கள். அன்னாரது பாட்டனாரின் பெயரில் கருத்து வேறுபாடு உள்ளது. ஒரு கூற்றிற்கேற்ப ஹாரிஸ் என்றும் மற்றொரு கூற்றிற்கேற்ப ஜயித் என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் ரஃபி பின் ராஃபி அவர்கள் பனு அஜ்லான் கோத்திரத்தை சார்ந்தவர். பதர், உஹது போர்களில் அன்னார் கலந்து கொண்டார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஜயித் பின் முசைன் அவர்கள். முசைன் பின் கைஸ் அன்னாரின் தந்தையாரின் பெயர். ஹஜ்ரத் ஜயித் அவர்களின் பெயர் யசீத் பின் முசைன் என்றும் கூறப்படுகின்றது. அன்னார் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர். பதர், உஹது போர்களில் பங்கு பெற்றுள்ளார்கள். மதீனா ஹிஜ்ரத் செய்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜயித் மற்றும் ஹஜ்ரத் மிஸ்தா பின் உசாசா ஆகியோருக்கிடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அன்னாருக்கு உமர் என்ற மகனும் ரம்லா என்ற மகளும் இருந்தனர். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் இயாஸ் பின் ஜுஹைர் அவர்கள். அபு சஅத் அன்னாரது சுட்டு பெயர். ஹஜ்ரத் இயாஸ் அவர்களின் தாயாரின் பெயர் சலமா பின் தாமிர் ஆகும். அன்னார் ஃபஹர் கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னார் அபிசீனியாவிற்கு 2வது முறையாக ஹிஜ்ரத் செய்த போது கலந்து கொண்டார்கள். அங்கிருந்து திரும்பி வந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மேலும் ஹஜ்ரத் குல்சூம் பின் அல் ஹதமுடன் தங்கினார்கள். அன்னார் பதர், உஹது, அகல் உட்பட அனைத்து போர்களிலும் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 30வது ஆண்டில் மதீனாவில் அன்னார் மரணமடைந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் அன்னாரது மரணம் சிரியாவில் நிகழ்ந்தது என்றும் வந்துள்ளது. அடுத்த சஹாபி ரிஃபா பின் அம்ரு அன்சாரி அவர்கள். அபு வலீத் அன்னாரது சுட்டு பெயர். அன்னார் பனு அவுஃப் பின் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னாரது தாயாரின் பெயர் உம்மே ரிஃபா ஆகும். அன்னார் 70 அன்சார்களுடன் 2வது பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். பதர், உஹது போர்களில் பங்கு பெற்றார்கள். உஹது போரில் ஷஹாதத் பானத்தை அருந்தினார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஜியாத் பின் அம்ரு ஆவார்கள்.
அன்னார் இப்னு பிஷர் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். அன்னார் அன்சார்களின் நண்பராவார்கள். பதர் போரில் பங்கு பெற்றார். அன்னாரது சகோதரர் ஹஜ்ரத் ஜம்ராவும் பதர் போரில் பங்கு பெற்றார்கள். அவர்களது தொடர்பு பனு ஜாயிதா பின் கஅப் கோத்திரத்தை சார்ந்தவர். இன்னொரு கூற்றிற்கேற்ப அன்னார் பனு சாயிதா பின் கஅப் பின் ஹஜ்ரஜின் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் சாலிம் பின் உமைர் பின் சாபித் ஆவார்கள். அன்சார் கோத்திரமான பனு அம்ர் பின் அவுஃபை சார்ந்தவர். பையத்தை உக்பாவில் கலந்து கொண்டார். பதர், உஹது, அகல் போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். தபூக் போரின் சந்தர்ப்பத்தில் எந்த ஏழை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தபூக் போரில் கலந்து கொள்ள விரும்பினார்களோ, மேலும் அவர்களிடம் பயணத்திற்கான வசதி இல்லாததால் அழுதவாறு இருந்தார்களோ, அந்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் சாலிம் அவர்களும் அடங்குவார்கள். இந்த 7 ஏழை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தபூக் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். இந்த சஹாபாக்கள் அன்னாரிடம் எங்களுக்கு ஏறி செல்ல ஏதாவது ஒன்றினை கொடுங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஏற்றிச் செல்லக்கூடியது எதுவும் என்னிடம் இல்லையே என்று கூறினார்கள். எனவே அந்த மக்கள் திரும்பி சென்றனர். செலவு செய்வதற்கு எதுவுமே இல்லையே என்ற வருத்தத்தில் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடிக் கொண்டிருந்தது. இப்னு அப்பாஸ் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில், அதாவது வலா அலல்லதீன இதா மா அதௌக லி தஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹ் தவல்லவ் வ அயுனுஹும் தஃபிலு மினர் தம்இ ஹஸனன் அல்லா எஜிது மா யுன்ஃபிகூன். அதாவது போர் அறிவிப்பு செய்யப்பட்ட போது தாங்கள் ஏறிச் செல்ல ஏதாவது ஒரு ஏற்பாட்டினை நீர் செய்ய வேண்டும் என்பதற்காக உம்மிடத்தில் வந்தவர்களிடம் குற்றம் எதுவும் இல்லை. இதற்கு நீர் உங்களை ஏற்றிச் செல்லக்கூடியது எதுவும் என்னிடம் இல்லையே என்று பதிலளித்தீர். இப்பதிலை கேட்டு அவர்கள் சென்று விட்டனர். இறைவழியில் செலவு செய்வதற்கு தங்களிடம் எதுவும் இல்லையே என்ற கவலையினால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது என்று கூறப்பட்டுள்ள இந்த வசனத்தில் எந்த மக்களை பற்றி கூறப்பட்டுள்ளதோ அதில் சாலிம் பின் உமேர் மற்றும் சஅலபா பின் ஜயித் ஆகியோர் அடங்குவர். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூரா தௌபாவின் இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள். அதாவது இந்த வசனம் பொதுவானதொன்று கிடையாது. மாறாக இது எந்த நபர்களை சுட்டிக்காட்டுகின்றது என்றால், அந்த 7 ஏழை சஹாபாக்கள் அறப்போர் செய்வதற்கு துடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தனது உள்ளத்தின் ஆசையை நிறைவேற்றுவதற்கான பொருட்கள் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. அந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு ஏறிச் செல்ல ஏதாவது ஒன்றிற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் நான் எந்த ஏற்பாட்டையும் செய்ய முடியாது என்று கூறினார்கள். எனவே அவர்களுக்கு இதனால் பெரும் துன்பம் ஏற்பட்டது, பெரும் கவலை ஏற்பட்டது. அவர்களது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் அவர்கள் திரும்பி சென்று விட்டனர். அவர்கள் திரும்பி சென்ற பிறகு இந்த அறிவிப்பும் காணப்படுகின்றது. அதாவது அவர்கள் திரும்பி சென்ற பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் 3 ஒட்டகங்களை வழங்கினார்கள். மேலும் 4 முஸ்லிம்களும் வழங்கினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒட்டகத்தை வழங்கினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் இந்த சம்பவத்தை ஏன் எடுத்து கூறுகின்றது என்றால், செல்வந்தர்கள் பணத்திற்கான வழிகளை பெற்றிருந்தவர்கள் பொய்யான சாக்கு போக்குகளை தேடினர். அவர்கள் இந்த ஏழை முஸ்லிம்களின் களப்பற்ற தன்மையோடு போட்டி போட்டு காட்டட்டும் என்பதற்காகவே இந்த சம்பவம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. சாக்கு போக்கை தேடிக்கொண்டிருந்த சில மக்கள் செல்லவில்லை. ஆனால் ஏழைகளின் உணர்வு முற்றிலும் வேறொன்றாக இருந்தது. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், இந்த வசனத்திலிருந்து இதுவும் தெரிய வருகின்றது. அதாவது எந்த மக்கள் மதீனாவில் பின்தங்கி விட்டனரோ அவர்கள் அனைவரும் நயவஞ்சகர்கள் கிடையாது. மாறாக அவர்களில் களப்பற்ற முஸ்லிம்களும் இருந்தனர். அவர்களிடம்
செல்வதற்கான பொருட்கள் இல்லாததனால்தான் அவர்களால் செல்ல முடியவில்லை. இதனை விளக்கியவாறு மேலும் தொடர்ந்து முஸ்லிமோத் அவர்கள் கூறுகின்றார்கள், அபு மூசா இந்த மக்களின் தலைவராக இருந்தார்கள். அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்போது நீங்கள் எதை கேட்டீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இறைவன் மீது ஆணையாக நாங்கள் ஒட்டகத்தை கேட்கவில்லை, நாங்கள் குதிரையை கேட்கவில்லை, மாறாக நாங்கள் வெறுங்கால்களுடன் இருக்கின்றோம், கால்களில் காலணிகள் கிடையாது, மேலும் இந்த நீண்ட பயணத்தை நடந்து எங்களால் செல்ல முடியாது, கால்கள் காயமடைந்து விடும், பிறகு எங்களால் போர் செய்ய முடியாது, எங்களுக்கு காலணிகளின் ஒரு ஜோடி கிடைத்தால் போதும், நாங்கள் அந்த காலணிகளை அணிந்து ஓடியவாறு எங்களது சகோதரர்களுடன் இணைந்து இந்த போரில் கலந்து கொள்வதற்காக சென்றடைந்து விடுவோம் என்றே கேட்டோம் என்று அவர் கூறுகின்றார். இது அவர்களின் ஏழ்மையின் நிலையாக இருந்தது. இந்த உணர்வே அவர்களிடம் காணப்பட்டது. ஹஜ்ரத் சாலிம் பின் உமேர் அவர்கள் ஹஜ்ரத் முஆவியா அவர்களின் காலகட்டம் வரை உயிரோடு இருந்தார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் சுராக்கா பின் கப் ஆவார்கள். அன்னார் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னாரின் தாயார் பெயர் உமேரா பின் நுஅமான் ஆகும். அன்னார் பதர், உஹது, அகல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். முஆவியா அவர்களின் காலத்தில் அன்னார் மரணம் அடைந்தார்கள். மேலும் கல்பியின் அறிவிப்பிற்கேற்ப அன்னார் யமாமா போரில் ஷஹீதானார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் சாயிப் பின் மல்ஊன் ஆவார்கள். அன்னார் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மல்ஊனின் உடன்பிறந்த சகோதரர் ஆவார். அன்னார் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆரம்ப கால முஹாஜிரின்களில் ஒருவராவார். பதர் போரில் பங்கு பெறும் நற்பேறு அன்னாருக்கு கிடைத்தது. பவாத் போருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றபோது தமக்கு பின்னால் ஹஜ்ரத் சாத் பின் மாஸ் அவர்களை அமீராக நியமித்தார்கள் என்று சில அறிவிப்புகளிலும், சாயிப் பின் உஸ்மான் அவர்களை தமக்கு பின்னால் அமீராக நியமித்தார்கள் என்று சில அறிவிப்புகளிலும் வந்துள்ளது. ஓர் அறிவிப்பில் ஹஜ்ரத் சாயிப் பின் மல்ஊன் பெயரும் வந்துள்ளது. ஹஜ்ரத் சாயிப் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வியாபாரம் செய்வதற்கான கண்ணியமும் கிடைத்தது. சுனன் அபி தாவூதின் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் சாயிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தேன். அப்போது சில சஹாபாக்கள் அன்னாருக்கு முன் என்னை புகழ்ந்து கூற ஆரம்பித்தனர். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்கள் அனைவரை விடவும் இவரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு நான், எனது தாயும் தந்தையும் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், தாங்கள் உண்மையை உரைத்தீர்கள், நீங்கள் வியாபாரத்தில் என்னுடன் இருந்தீர்கள், ஒன்றாக இருப்பதில் எவ்வளவு சிறந்தவராக நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதும் கிடையாது, சண்டையிட்டதும் கிடையாது என்று நான் கூறினேன். சீரத் காத்தமுன் நபியினில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்காவில் உள்ள வணிக குழு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்தனர். தெற்கில் யமனிற்கும் வடக்கில் சிரியாவிற்கும் தொடர்ச்சியாக வணிக குழு சென்று வந்து கொண்டிருந்தது. இது மட்டுமின்றி பஹ்ரைனுடனும் வியாபாரம் நடைபெற்று வந்தது. பொதுவாக இந்த அனைத்து நாடுகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக சென்றார்கள். மேலும் ஒவ்வொரு முறையும் சிறந்த முறையிலும் அமானிதத்தை பாதுகாப்பதிலும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த கடமையை அன்னார் நிறைவேற்றினார்கள். மக்காவில் எந்த மக்களுடன் அன்னார் வியாபார தொடர்பை வைத்திருந்தார்களோ அவர்களுடைய நாவும் அன்னாரை புகழ்ந்தே கூறின. எனவே நான் எடுத்து கூறி வருகின்ற சாயிப் என்ற இந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது சில மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறினர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்கள் அனைவரை விடவும் இவரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். சாயிப் அவர்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், தாங்கள் ஒரு முறை என்னிடம் வியாபாரத்தில் ஒன்றாக இருந்தீர்கள், தாங்கள் எப்போதும் தங்களது விஷயத்தை மிகச் சிறந்ததாகவே வைத்திருந்தீர்கள் என்று கூறினார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஆசிம் பின் கைஸ் ஆவார்கள். அன்சார்களின்
சலபா பின் அமர் கோத்திரத்தை சார்ந்தவர். பதர் உஹது போரில் அன்னார் பங்கு பெற்றார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் துஃபைல் பின் மாலிக் ஹன்சா ஆவார்கள். ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு உபைத் பின் அதியை சார்ந்தவர். அன்னாரின் தாயார் பெயர் அஸ்மா பின் அல் கைன் ஆகும். அன்னார் பயத்தை உக்குபா, பதர் மற்றும் உஹது போர்களில் பங்கு பெற்றார்கள். அதாம் பின் குர்துவுடன் அன்னாருடைய திருமணம் நடந்தது. இவர்கள் மூலமாக அன்னாருக்கு அப்துல்லா மற்றும் ரபி என்ற 2 மகன்கள் பிறந்தனர். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் துஃபைல் பின் நுமான் ஆவார்கள். அன்னார் அன்சார்களின் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ்வின் பெரியன்னையான ஹன்சா பின் ரியாப் அன்னாரின் தாயார் ஆவார்கள். ஹஜ்ரத் துஃபைல் அவர்களின் மகளின் பெயர் ரபியா ஆகும். பையத்தே உக்பா மற்றும் பதர் போரில் அன்னார் கலந்து கொண்டார்கள். உஹது போரிலும் கலந்து கொண்டார்கள். அன்றைய தினம் அன்னாருக்கு 13 காயங்கள் ஏற்பட்டன. அன்னார் அகல் போரிலும் பங்கு பெற்றார்கள். அந்த போரில் அன்னார் ஷஹாதத் பானத்தை அருந்தினார்கள். வஹஷி பின் ஹரப் அன்னாரை ஷஹீதாக்கினார். பின் நாட்களில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டார். வஹஷி கூறி வந்தார், அல்லாஹ் ஹஜ்ரத் ஹம்சா மற்றும் ஹஜ்ரத் துஃபைல் பின் நுமான் ஆகியோருக்கு என் கைகள் மூலமாக கண்ணியம் வழங்கியுள்ளான். ஆனால் என்னை அவர்களது கைகளால் இழிவுபடுத்தவில்லை, அதாவது நிராகரிப்பின் நிலையிலேயே நான் கொல்லப்படவில்லை என்று கூறினார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஜவாக் பின் அப்து அமர் ஆவார்கள். தினார் பின் நஜ்ஜாரை சேர்ந்தவர். அன்னாரின் தந்தையின் பெயர் அப்தே அமர் ஆகும். தாயாரின் பெயர் சமீரா பின் கைஸ். அன்னாரும் அன்னாருடைய சகோதரருமான ஹஜ்ரத் நுமான் பின் அப்தே அமர் பதர் மற்றும் உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் நுமான் உஹது போரில் ஷஹாதத் அந்தஸ்தை பெற்றார்கள். அன்னாரது 3வது சகோதரரான உத்துபா பின் அப்தே அமர் பிரே மவுனா நாள் என்று ஷஹீதானார்கள். அடுத்த சஹாபி ஜவாக் பின் ஹாரிசா ஆவார்கள். அன்னார் அன்சார்களின் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னாரின் தந்தையின் பெயர் ஹாரிசா ஆகும். தாயாரின் பெயர் ஹிந்த் பின் மாலிக் ஆகும். அன்னார் 70 அன்சார்களுடன் பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். அன்னார் பதர் போரிலும் கலந்து கொண்டார்கள். அன்னாரது மகனின் பெயர் யசீத் ஆகும். அவர்களது மகன் அன்னாரது 2வது மனைவியான உமாமா பின் முஅர்ரிஸின் வயிற்றில் பிறந்தார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஹல்லாத் பின் ஜவைத் அன்சாரி ஆவார்கள். ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு ஹாரிசாவை சார்ந்தவர். அன்னாரது தாயாரின் பெயர் அமர் பின் சாத் ஆகும். அன்னாரது மகன் ஹஜ்ரத் சாயிப் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தில் இருப்பதற்கான நற்பெயர் கிடைத்தது. மேலும் பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்களை யமன் நாட்டிற்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள். 2வது மகளின் பெயர் ஹக்கம் பின் ஹல்லாத் ஆகும். இந்த இருவரின் தாயாரின் பெயர் லைலா பின் இபாதா ஆகும். ஹஜ்ரத் ஹல்லாத் அவர்கள் பையத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். பதர், உஹத் மற்றும் அகல் போர்களில் கலந்து கொண்டார்கள். பனு குரைலா போரின் போது புனானா என்ற ஒரு யூத பெண் அன்னாரது தலையில் மேலிருந்து ஒரு பெரிய கல்லை எறிந்தால், எனவே அன்னாரது தலை உடைந்தது. மேலும் அன்னார் ஷஹீதானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்லாதிற்கு 2 ஷஹீதுகளுக்குரிய நற்கூலி கிடைக்கும் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த பெண்ணையும் கொலைக்கு பதிலாக கொலை என்பதன் அடிப்படையில் கொலை செய்து விட்டார்கள். சீரத் ஹாத்தமுன் நபியினில் இந்த சம்பவம் தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது, சில முஸ்லிம் இளைஞர்கள் கோட்டையின் கதவருகே சிறிது ஓய்வெடுப்பதற்காக அமர்ந்திருந்தனர். அவர்கள் மீது புனானா என்ற ஒரு யூத பெண் கோட்டையின் மேலிருந்து ஒரு பெரிய கல்லை எறிந்து ஹல்லாத் என்ற பெயருடைய ஒரு மனிதரை ஷஹீதாக்கினால் பிற முஸ்லிம்கள் தப்பித்து விட்டனர். மேலும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ஹஜ்ரத் ஹல்லாத் அவர்களின் தாயாருக்கு அன்னாரது ஷஹாதத்தின் தகவல் கொடுக்கப்பட்டதும் அவர்கள் முகத்தை மறைத்தவாறு வந்தார்கள். அவர்களிடம், ஹல்லாத் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், நீங்கள் முகத்தை மூடியவாறு வந்துள்ளீர்கள் என்று கூறப்பட்டது. அதற்கு அவர்கள், ஹல்லாத் என்னை விட்டு பிரிந்து விட்டார்தான், ஆனால் நான் எனது வெட்கத்தை என்னை விட்டு பிரிந்து செல்ல விடமாட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஹல்லாதின் ஷஹாதத் பற்றிய விவரம் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ஹல்லாத் அவர்கள் ஷஹீதான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இவருக்கு 2 ஷஹீதுகளுக்குரிய நற்கூலி கிடைக்கும் என்று கூறியதாக முன்னர் கூறப்பட்டது. மேலும் அதிகப்படியான விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏன் அவ்வாறு 2 ஷஹீதுகளுக்குரிய நற்கூலி கிடைக்கும் என்று கேட்கப்பட்ட போது, அன்னார் வேதத்தை உடையவர்தான் இவரை ஷஹீதாக்கியுள்ளார் என்று கூறினார்கள் என்றும் வருகிறது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் அவுஸ் பின் ஹவுலி அன்சாரி ஆவார். அபு லைலா அன்னாரது சுட்டு பெயர். அன்சார்களின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு சாலிம் பின் கனம் பின் அவுஃபை சார்ந்தவர். அன்னாரது தாயாரின் பெயர் ஜமீலா பின் அபி ஆகும். இவர்கள் அப்துல்லா பின் அபி சலூல் அவர்களின் சகோதரி ஆவார்கள். இவர்களது மகளின் பெயர் கஷம் ஆகும். அன்னார் பதர், உஹத், அகல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கும் சுஜ்ஜாஹ் பின் வஹப் அல் அசதிக்கும் இடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அவுஸ் அவர்கள் காமிலீனை சார்ந்தவர் ஆவார்கள். காமிலீன் என்பவர் யார் என்றால், அரபியை எழுத தெரிந்தவர், அம்பு ஏயும் திறன் கொண்டவர், நீச்சல் தெரிந்தவர் ஆவார். இந்த 3 விஷயங்களும் எவரிடம் இருக்குமோ அவர் காமில் என்று அழைக்கப்பட்டார். இந்த அனைத்து விஷயங்களும் ஹஜரத் அவுஸ் பின் ஹவுலி அவர்களிடம் இருந்தது. ஹஜரத் நாஜியா பின் அஜீம் அறிவிக்கின்றார், ஹுதைபியாவின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தண்ணீர் பஞ்சத்திற்கான முறையீடு செய்யப்பட்ட போது அவர்கள் என்னை அழைத்து ஒரு அம்பை எடுத்து என்னிடம் கொடுத்தார்கள். பிறகு கிணற்றின் தண்ணீரை ஒரு குவளையில் வரவழைத்தார்கள். நான் அதை கொண்டு வந்தேன். அன்னார் ஒழு செய்தார்கள். பிறகு தமது உமிழ் நீரை அதில் இட்டார்கள். முஸ்லிம்களிடம் ஒரே ஒரு கிணறு மட்டுமே இருந்தது. ஏனென்றால் இணை வைப்பவர்கள் பல்தா என்ற இடத்தை விரைவாக சென்றடைந்து அங்குள்ள தண்ணீர் மற்றும் பொருட்களை அபகரித்து விட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த குவளையை கிணற்றில் போடுங்கள், மேலும் எவருடைய தண்ணீர் வறண்டு விட்டதோ அவருடைய தண்ணீரில் அம்பை நட்டுங்கள் என்று கூறினார்கள். நானும் அவ்வாறு செய்தேன். அன்னாரை உண்மையுடன் அனுப்பிய அந்த இருப்பின் மீது ஆணையாக நான் மிகவும் சிரமத்துடன் வெளியே வந்தேன். அதாவது உடனேயே அங்கு தண்ணீர் பீரிட்டு வெளியே வர ஆரம்பித்தது. என்னை தண்ணீர் நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டது. எதுவரை என்றால் தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. ஓரம் வரை தண்ணீர் சமமாக வந்துவிட்டது. மக்கள் அந்த ஓரத்திலிருந்து தண்ணீர் நிறைத்தார்கள். எதுவரை என்றால் கடைசி நபரும் கூட தனது தாகத்தை தணித்தார். அந்த நாளில் நயவஞ்சகர்களின் ஒரு கூட்டம் அங்கிருந்தது. அதில் ஹஜ்ரத் அவுஸ் பின் ஹவுலி அவர்களின் மாமாவான அப்துல்லா பின் அபியும் இருந்தார். ஹஜ்ரத் அவுஸ் அவர்கள் அவர்களிடம், அபு ஹப்பாபே, உன் மீது அழிவு உண்டாவதாக, இப்போதாவது நீ இந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவத்தை ஏற்றுக்கொள், இதற்கு பிறகும் ஏதும் எஞ்சியுள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இதை போன்ற பலவற்றை நான் பார்த்துள்ளேன் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் அவுஸ் பின் ஹவுலி அவர்கள், அல்லாஹ் உனது வழியை தவறானதாக நிரூபிப்பானாக, உமக்கு தீங்கு செய்வானாக என்று கூறினார்கள். அப்துல்லா பின் அபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கூறிய தகவல் கிடைத்தது. எனவே அன்னார் அவரிடம், அபு ஹப்பாபே, இன்று நீர் பார்த்தது போன்று இதற்கு முன்பு எப்போது பார்த்தாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இதற்கு முன்பு ஒருபோதும் நான் பார்த்ததில்லை என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு ஏன் உமது மருமகனிடம் அந்த கூற்றை நீர் கூறினீர் என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல்லா பின் அபி அவர்கள், அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறினார். அப்துல்லா பின் அபியின் மகனான ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், இவரது மக்ஃபிரத்திற்காக துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது மக்ஃபிரத்திற்காக துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் அலி பின் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்கா செல்ல எண்ணினார்கள். அன்னார் அவுஸ் பின் ஹவுலி மற்றும் அபு ராஃபி ஆகியோரிடம், ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களிடம் ஹஜ்ரத் மைமூனாவின் திருமணத்தை தன்னுடன் செய்து வைக்குமாறு தூது செய்தியை அனுப்பினார்கள். வழியில் இந்த இருவரது ஒட்டகமும் தொலைந்து விட்டது. பிறகு சில நாட்கள் வரை அவர்கள் ஜஹ்ஃபாவிலிருந்து 10 மைல் தொலைவிலுள்ள
ராபிக் என்ற இடத்தில் தங்கினார்கள். எதுவரை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். பிறகு அவ்விருவருக்கும் அவர்களது ஒட்டகம் கிடைத்துவிட்டது. இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்றாக மக்காவிற்கு சென்றார்கள். அன்னார் ஹஜரத் அப்பாஸ் அவர்களுக்கு தூது செய்தி அனுப்பினார்கள். ஹஜரத் மைமூனா அவர்கள் தமது விவகாரத்தை ஹஜரத் அப்பாஸ் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அப்பாஸ் அவர்களிடம் சென்றார்கள். ஹஜரத் அப்பாஸ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜரத் மைமூனா அவர்களின் திருமணத்தை செய்து வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது ஹஜரத் அவுஸ் பின் ஹவுலி அவர்கள் ஹஜரத் அலி பின் அபி தாலிபிடம், நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், எங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொண்டு செய்வதில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனவே ஹஜரத் அலி அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கினார்கள். இது தொடர்பான இன்னொரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது அன்னாரை குளிப்பாட்ட முடிவு செய்யப்பட்டது. அப்போது அன்சாரை சேர்ந்தவர்கள், அல்லாஹ், நாங்கள் அன்னாரின் தாய்வழி உறவினர்களாக இருக்கின்றோம், எனவே எங்களில் ஒருவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினர். எனவே அன்சார்களிடம், நீங்கள் உங்களில் ஒருவரை நியமியுங்கள் என்று கூறப்பட்டது. அதற்கு அவர்கள் ஹஜரத் அவுஸ் பின் ஹவுலி அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் உள்ளே வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதிலும் அடக்கம் செய்வதிலும் கலந்து கொண்டார்கள். ஹஜரத் அவுஸ் அவர்கள் வலுவான ஆற்றல் மிக்கவராக இருந்தார்கள். ஹஜரத் இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் அலி, ஹஜரத் ஃபஸல் பின் அப்பாஸ், அவர்களது சகோதரர் கஷம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஜுக்ரான் மற்றும் ஹஜரத் அவுஸ் பின் ஹவுலி ஆகியோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புனித உடலை கபரில் வைப்பதற்காக இறங்கினார்கள். ஹஜரத் அவுஸ் பின் ஹவுலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவுஸே, எவர் அல்லாஹ்விற்காக பணிவையும் தாழ்மை குணத்தையும் மேற்கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். மேலும் எவர் ஆணவம் கொள்வாரோ அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான் என்று கூறினார்கள். எனவே இது மிக முக்கியமான பாடமாகும். இதனை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னார் ஹஜரத் உஸ்மான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் மதீனாவில் மரணம் அடைந்தார்கள். அல்லாஹ் இந்த அனைத்து சஹாபாக்களின் அந்தஸ்தையும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.